ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் சொல்கிறத தனிமையில் பொறுமையாக கேட்டினாதான் நான் உனக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன், இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற உண்மையான விஷயங்கள் உனக்கு புரிய வரும். இதுவரைக்கும் நீ அழுதது எல்லாமே போதும். இப்போது நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு பரிசு கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கையோடு இதை கேளு. உனக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் உன் கூடவே இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியும். நான் எப்போதும் உன் கூட இருக்கேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் மனசில் எந்த அளவுக்கு நீ வலியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். நான் எப்போவும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன். மனசுடைஞ்சு போயிருக்கிற உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காக மட்டுமே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எந்த தவறும் செய்யலான்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீயாகவே நடந்த சில விஷயங்களை நினச்சி மனசில் குற்ற உணர்வை வளர்த்துக்காதே. இந்த உலகத்தில் யாருமே தப்பு செய்யாதவங்கன்னு இல்லை. எல்லாரும் தப்பு செஞ்சு தவறு செஞ்சு அதை மறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் நீ செய்த தவறுகளுக்கு முழுமையாக 100% நீ மட்டுமே காரணமல்ல. உன்னை சுற்றி இருக்கிற பல பேருடைய செயல்களாலும் அவர்களுடைய மாறுதல்களாலும் அவங்களுடைய மனசாலும் அவங்களுடைய குணத்தாலும் தான் நீ தப்பு செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதனால் இனிமேலும் அதையே யோசிக்காம மனசுக்கு அமைதியை கொடு. உன் புது வாழ்க்கைக்கான நம்பிக்கைக்கேற்ற நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் நடத்தி தரேன். நான் சொல்கிறது போல நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடந்துடும். எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை என் செல்லமே. நீ தப்பே செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய மறக்கக்கூடிய தாயாகத்தான் நான் இருப்பேன். எந்த தவறுகளும் உன்னை அழிக்கும்படியோ துன்பப்படுத்தும்படியோ கஷ்டப்படுத்தும்படியோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நீ செய்த தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்கிறாய் தானே. அப்புறம் என்ன, நான் பாவத்தை பார்க்க மாட்டேன். அதிலிருந்து மனசை மாற்றிக்கிறதையும் திருத்திக்கிறதையும் நான் பார்ப்பேன். உன் மன மாற்றத்தை புரிந்து கொண்ட இந்த வராகி அம்மா என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். மனிதர்கள் உன்னை குற்றம் சொல்லலாம், உன் மேலே பழி போடலாம், உன்னை குறை சொல்லலாம். ஆனால் நான் ஒருபோதும் உன்னுடைய தவறுகளை பார்க்க மாட்டேன். உன் இதயம் சுத்தமாக இருக்கா, நீ நல்ல மனசோடு இருக்கியாங்கிறத மட்டும்தான் பார்ப்பேன். நீ விட்ட கண்ணீரையும் நீ வருத்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்து தானே இப்போது உனக்காக உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்து கடந்து வந்துடு. நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. அதையே நினச்சிக்கிட்டு உன்னை நீயே தண்டிக்க வேண்டாம். உன் மனசும் உன் வாழ்க்கையும் என்னுடைய கரங்களுக்குள் பத்திரமாக இருக்கு. நடந்த கெட்டதையெல்லாம் அழிச்சிட்டு இப்போது உனக்காக ஒரு புது பக்கத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். யார் தப்பு செஞ்சாலும் அவங்கள உடனே நான் கோவப்பட்டு திட்டுவதோ அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதோ அவங்க என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவதோ மாட்டேன். ஏன்னா மனிதனாலே தவறு செய்யக்கூடியவர்கள் தானே. ஆனால் நான் தெய்வம். என் பிள்ளை பாவம் செஞ்சா ஒரு தாயாக தெய்வமாக இருந்து கண்டிப்பாக மன்னிச்சு அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து திருத்துவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீ செஞ்ச தவறுகளுக்கான தண்டனையை ரொம்ப அனுபவிச்சுட்ட. கஷ்டம், சோதனை, அது இதுன்னு நிறைய தோல்விகளை சந்திச்சு வாழ்க்கையை வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை நான் விரைவாக ஓடி வந்து அள்ளி அரவணைக்க வந்தேன். இனிமே நீ அழுகும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு இப்போதே நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்தவங்க தப்பு செஞ்சால் கோவப்படுறாங்க. அதுவே தான் தவறு செஞ்சுட்டோன்னு தெரிஞ்சால் மட்டும் அதை மறந்துட்டு அப்படியே மன்னிச்சுட்டு விட்டுறாங்க. நீ எப்போதும் உன் வாழ்வில் நடந்த விஷயங்களையே யோசிக்காம எல்லாவற்றையும் மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கோ. நீ தவறி விழுந்தாலும் இடறி விழுந்தாலும் தவறான பாதையில் தடுமாறி போனாலும் இந்த வராகி அம்மா என் அருளால் உனக்கான அனைத்தையும் சரி செய்வேன். இப்போது கூட உன் வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் ஓடி வந்தேன்.
இந்த உலகத்துல யார் உன்னை ஏத்துக்கலைனாலும் இந்த வராகி அம்மா உன்னை ஏற்றுக்கொண்டு வாழ வைப்பேன். உலகமே உன்னை வேணாம்னு மறுத்தாலும் நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். எப்போதும் நான் உன்னை புறக்கணிக்கவே மாட்டேன். ஏன்னா உன் இதயம்தானே எனக்கு இன்னும் வீடாக உன் இதயத்துக்குள்ள நான் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல ஆசைப்பட்டது போல நடத்தி தர்றேன். நீ மனசுல மாற்றங்களை வரவழைச்சிக்கோ. நீ செய்த தவறு தப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்ய வந்துட்டேன் என் செல்லமே. நீ எப்போது என்னை நம்பி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சியோ அப்போதே நான் உனக்கு முன்னால உன் பக்கத்துல உன்னை தேடி வந்துட்டேன். மனிதன் தேடுவது தெய்வத்தை அல்ல, தெய்வம்தான் மனிதனை தேடி வருன்றது போல நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ சோகமாக கவலையாக இருந்ததையெல்லாம் மாற்றி என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க ஓடி வந்திருக்கேன். நீ தோல்வி அடைஞ்சிட்ட, தோத்து போயிட்ட, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீயாக நினைக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணை நிற்பேன். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீ எல்லாவற்றையும் தைரியமாக கடந்து வா. உன் மனசை சுத்தப்படுத்தி உன் உள்ளத்தில் நிம்மதியை வரவழைச்சு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத. உனக்கான முடிவை எழுதுவது இந்த வராகி அம்மா தான். இப்போது உன் வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டும்தான் முடிச்சு வச்சிருக்கனே தவிர உன் வாழ்க்கைக்கான சந்தோஷமான புது தொடக்கத்தை நான் உருவாக்கிட்டேன் என் செல்லமே. ஒரு குழந்தை தவறு செய்தால் அதன் தாய் ஒருபோதும் கோவப்பட மாட்டா. தான் புள்ள தப்பு செஞ்சிருச்சே அதை திருத்தணுமேன்ற எண்ணத்தோட அழுகுவா. ஆனா ஒருபோதும் தன் குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டா, விட்டுட்டு போக மாட்டான். நானும் அதே போலதான் ஒரு தாயாக இருந்து உன்னை நேசிச்சு உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரணும்னு ஆவலோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் மனசை மாத்திக்கிட்டு உள்ளத்தில் அமைதியை கொண்டு வா. கடந்த காலத்தை எல்லாம் கருகச் செய்து உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்ய வந்துட்டேன். நீயும் புது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மாவின் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உண்மையான சுத்தமான தூய்மையான இதயத்தோடு என்னை நாடி வந்த உனக்கு, என்னை நம்பி வந்த உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்போதும் வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு சுலபமா இருக்காது. வாழ்க்கையினாலே போராட்டம் நிறைஞ்சது தான். நீயும் வாழ்க்கையோட போராடி கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதால தான் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். வெற்றிங்கிறது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட வெற்றியை என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன். இப்போது நீ சாதாரணமாக நினச்ச வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் இது எதுவுமே உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது, சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ வெற்றி அடைவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேங்கிறது தான். நீ முயற்சி செஞ்சினா உனக்கான தொடர் வெற்றிகளை நானே உன் கைகளில் கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நான் சோதனைகளை கொடுத்து அவங்களுக்குள்ள தைரியத்தையும் வலிமையும் அதிகரித்து தான் அப்புறமா வெற்றியை கைகளில் ஒப்படைப்பேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தடையையும் பிரச்சனையும் எதிர்கொள்கிறாயோ அதை கடந்து வந்துட்டினாலே உண்மையான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி வந்து சேர்ந்துடும். எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். நம்பிக்கை உனக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவேன். நம்பிக்கையை உனக்குள் கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் பெற்று தருவேன். எப்போதும் நீ துணிவின் அடையாளமாக இரு. யார் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ கொஞ்சம் பயப்பட்டாலும் அது உன் எதிரிக்கு பலமாக மாறி உன்னை தோக்கடிச்சிடும். அதனால நீ தைரியமாக துணிவாக இருக்கும்போது என் அருள் இன்னும் உனக்கான வெற்றிகளை அதிகமாக பெற்றுத்தரும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே. கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமா எந்திரிச்சு வேலை செய்ய தயாராகு. உனக்கு தடைப்பட்ட அடைபட்ட கதவுகளை எல்லாம் திறந்து உனக்கான நல்ல வழியை நான் காட்ட போறேன். நீயும்
எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை யோசிக்கிறாயோ, என்ன செய்கிறாயோ, அதை பொறுத்துதான் உன் வாழ்வில் வெற்றி உண்டாகும். நல்ல எண்ணங்களோடும் முயற்சிகளோடும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற நீ தயாராகு.